கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த வார்டு உறுப்பினர் சிக்கினார். மல்லாபுரம் கிராமத்தில் 8வது வார்டு உறுப்பினர் மாசிலாமணி என்பவர் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்ணிடம் அரசின் திட்டங்களை வாங்கி தருவதாக கூறி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக பெண்ணின் கணவர் அளித்த புகாரில் மாசிலாமணி பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு அச்சமில்லாததால் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கனகமாசத்திரம் அருகே 5ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் சீண்டல் அளித்த தனியார் தொழிற்சாலை ஊழியர் போக்சோவில் சிக்கினார். தாசிரெட்டி கண்டிகையில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி கடந்த 16ஆம் தேதி அவரது வீட்டிற்கு அருகில் சென்று கொண்டிருந்த போது அதே கிராமத்தைச் சேர்ந்த தனியார் ஆலை ஊழியர் ஹேமநாதன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த புகாரில் அவர் போக்சோவில் சிக்கினார். இதை அறிந்த பொதுமக்கள் தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் பகலிலேயே தெருக்களில் நடமாட முடியாத நிலை உள்ளதாக ஆவேசப்படுகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் பெற்ற மகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தந்தை போக்சோ வழக்கில் பிடிபட்டார். திருச்சியைச் சேர்ந்த ஆஷிக் உசேன் என்பவர் மகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது குறித்து மனைவி புகைப்பட ஆதாரங்களுடன் புகார் அளித்தார். விசாரணையில் ஆஷிக் உசேன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது உறுதியானதை அடுத்து அவர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் பொதுமக்களை மிகவும் பதற்றமடைய வைத்துள்ளது.